ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு கொஷின் பேப்பரை தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக, அதாவது என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ இதில் நமக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே நம்ம ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நம்ம அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவோம், நமக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு அனலைசிஸ் மாதிரி பண்ணி பார்த்து தெரியாத விஷயத்தை நோட் பண்ணி வச்சு படிக்கும் போது தான் நம்மளுக்கு நாலேஜ் அப்டேட் ஆகும். அப்போ தான் அது மறக்காது. ஸோ அந்த மாதிரி தெரியாத விஷயம் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. இந்த கொஷின் பேப்பரில் என்ன அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் ராய்ப்பூரில் நடந்த 2019 நடந்த நர்சிங் சூப்பரண்டன்ட், அதாவது அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்டன்ட் டைரெக்டாக எடுத்தாங்க. ஏஎன்எஸ் போஸ்ட்டு. இது குரூப் ஏ போஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நர்சிங் ஆஃபீஸர்லாம் குரூப் பி போஸ்ட்டு. இது கொஞ்சம் ஹையர் போஸ்ட், நல்ல போஸ்ட்டு, லெவல் 10 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏஎன்எஸ் போஸ்ட்டு. ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்போ எந்த கொஷின் பேப்பர் பார்த்தாலும் அந்த கொஷினை கொஷின் பேப்பரை நீங்கள் எழுதுறதா நினச்சிக்கிட்டு படிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல நாலேஜ் அப்டேட் ஆகும், கொஞ்சம் மறக்காது. So first question, the nurse is examining an 8 years old boy with a tachycardia and tachypnea. Which of these non-invasive tests can determine the extent of the hypoxia? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஷண்ட்டுக்கு டாக்கிகார்டியாவும் டாக்கிபினியாவும் இருக்கும். 8 இயர்ஸ் அந்த பாய்க்கு இருக்குது. ஸோ அவங்க ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட் பண்ணி ஹைபாக்சியா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அது எந்த டெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஹைபாக்சியா அப்படின்னு என்ன தெரியும். ஸோ ஹைபாக்சியா அப்படிங்கிறது என்னென்னா, ஆக்சிஜன் லெவல் டிஷ்யூஸில் கம்மியாக இருக்கிறது நம்ம ஹைபாக்சியானும், பிளட்டில் கம்மியாக இருக்கிறது ஹைபாக்சிமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்வேசிவ் நான் இன்வேசிவ் ப்ரொசீஜரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்வேசிவ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக அது பெயின்ஃபுல் ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை ஒரு 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 மெத்தட் ஆஃப் அந்த இன்சர்ஷன் ஆஃப் அந்த டியூபையோ ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணுறதை இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். இது எதுவுமே இன்சர்ட் பண்ணாமல் எக்ஸ்டர்னலாக பண்ணுறது, அதாவது பிபி அப்பாரட்டஸு, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, இதெல்லாம் நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர். ஸோ இதுதான் இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, பல்சாக்சிமெட்ரி, பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ, செஸ்ட் எக்ஸ்ரே. ஸோ இதில் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லங்கோட ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு இது ஆஸ்துமாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் நம்ம லங் வேல்யூம் கண்டுபிடிக்கலாம், எக்ஸ்பிரேட்டரி வேல்யூம், இன்ஸ்பிரேட்டரி வேல்யூம், டைடல் வால்யூம். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் ஹைபாக்சியா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரெண்டாவது பல்சாக்சிமெட்ரி. ஸோ பல்சாக்சிமீட்டர் ஹைபாக்சியா, அதாவது ஆக்சிஜன் டிஷ்யூஸில் கம்மியாக இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் அந்த பல்சாக்சிமெட்ரி யூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு பேர் பல்சாக்சிமெட்ரி. தென் பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ. ஸோ இது கிடையாது, நாட் ரிலேட்டட். தென் செஸ்ட் எக்ஸ்ரே. ஸோ செஸ்ட் எக்ஸ்ரேல நம்ம லங்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, நிமோனியா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கலெக்ஷன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க முடியுமே தவிர டிஷ்யூஸில் உள்ள அந்த ஹைபாக்சியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ரைட் ஆன்சர் ரைட்டு, பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர், பல்சாக்சிமெட்ரி. ஸோ இதில் அப்ஜெக்ஷன் இருந்தாலும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் மேபி தப்பு இருக்கலாம், பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சுன்னா பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது, விச் மெஷர் would be the most appropriate for the nurse to do ensure that the child's UT tube is correctly positioned. ஸோ UT tube கரெக்டாக பொசிஷனில் இருக்குன்னு நர்சஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வாட்ச் ஃபார் எல்லோ டிஸ்பிளே ஆஃப் CO2 மானிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ஆப்ஷன்ஸையும் பார்ப்போம். ஆஸ்கல்டேட் ஃபார் அப்டமினல் பர்த் சவுண்ட். ஸோ அப்டமினல் பர்த் சவுண்டை ஆஸ்கலேட்டேட் பண்ணணும். மார்க் த ட்ரக்கியல் டியூப் அட் சைல்டு லிப் அது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்ட் ஃபார் த வாட்டர் வேப்பர் இன் த ட்ரக்கியல் டியூப். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக ஆன்சர் நமக்கும் தெரியல, பட் இது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ரைட்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் இது இந்த சி இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னு நமக்கு ரேஷனலை சொல்லுங்கள். தென் சி, தி நர்ஸ் இஸ் கேரிங் ஃபார் த சைல்டு ஹூ இஸ் டேக்கிங் கார்டிகோஸ்டீராய்டு. ஸோ ஒரு சைல்டு கார்டிகோஸ்டீராய்டு. ஸோ கார்டிகோஸ்டீராய்டுனா டெக்ஸோனா, அப்படி இல்லைன்னா அந்த ஹைட்ரோகார்டிசோன், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பேபி எடுத்துக்கிட்டு இருக்குது, அந்த சில்ட்ரன். சிஸ்டமிக் லூப்பர்ஸ் எரித்தமெட்டஸ். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எஸ்எல்இங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டரு. ஸோ அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு கார்டிகோஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த பேபி. ஸோ நர்ஸ் கேர்ஃபுல்லி மானிட்டர்ஸ் த சைல்டுஸ் condition
பிகாஸ் ஆஃப் நர்ஸ் இஸ் அவேர் தட் த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கேன் ஹேவ் வாட் மேஜர் ஆக்ஷன். ஸோ நர்சஸ் வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறாங்க சைல்டோட கண்டிஷனை. ஏன் அப்படின்னா நர்ஸ் இஸ் அவேர் ஆஃப் கார்டிகோஸ்டீராய்ட் கேன் ஹேவ் வாட் மேஜர் ஆக்ஷன். ஸோ பேபியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நர்சஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கு கார்டிகோஸ்டீராய்டோட ஆக்ஷன் என்னன்ட்டு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் வந்து தே கேன் மாஸ்க் சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரைட் ஆன்சராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இம்யூனோஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாம் கம்மி பண்ணும். ஸோ அப்போ வந்து கேன் மாஸ்க் த சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இன்கேஸ் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அது வந்து மறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். தே இன்க்ரீஸ் த லிவர் என்சைம் கிடையாது. ஸோ லிவர் என்சைம் வந்து ரிலேட்டட் டு த பேராசிட்டமால் இன்ஜெக்ஷனு. they cause bone marrow suppression. ஸோ போன் மேரோ சப்ரஷன் இதில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா போன் மேரோ சப்ரஷன் வந்து எதில் இருக்குன்னா இம்யூன் மாடுலேட்டரி அந்த ட்ரக்ஸ், அதாவது இம்யூனோ சப்ரஷன் ட்ரக் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போன் மேரோ டிப்ரெஷன் இருக்கும். தே கேன் டிக்ரீஸ் ரீனல் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ரீனல் ஃபங்க்ஷன் வந்து கார்டிகோஸ்டீராய்டோட ரிலேட்டட் கிடையாது. ரீனல் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டு த அந்த டைக்ளோஃபீனக்கு நம்ம இந்த மாதிரி என்னது அசித்ரோமைசின், இந்த மாதிரி அமிகோசின், இந்த மாதிரி மெடிசின் தான் வந்து கேராமைசின், இதெல்லாம் தான் வந்து ரீனல் ஃபங்க்ஷனை வந்து டிட்டோரியேட் பண்ணும். அதாவது இது வந்து அதெல்லாம் வந்து அமிகோசின், கேராமைசின் இதெல்லாம் வந்து ரீனல் டாக்ஸிக் ட்ரக். ஸோ அதை வந்து நமக்கு அது கொடுக்கும் போது கொஞ்சம் ரீனல் ஃபங்க்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுதான் அதுக்கு ரைட் ஆன்சர் வந்து தே கேன் மாஸ்க் சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். தென் நாலாவது, the nurse has just administered medication via orogastric tube. ஸோ ஓரோகாஸ்ட்ரிக் டியூப் வழியாக நர்ஸ் வந்து மெடிக்கேஷன் கொடுக்குறாங்க. வாட் இஸ் த ப்ரையாரிட்டி நர்சிங் ஆக்ஷன் ஃபாலோயிங் நர்சிங் ஆக்ஷன்? வாட் இஸ் த ப்ரையாரிட்டி நர்சிங் ஆக்ஷன் ஃபாலோயிங் நர்சிங் ஆக்ஷன்? ஸோ ஓரல் டியூப் வழியாக உங்களுக்கு வந்து மெடிக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நர்சஸ் வந்து என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டியாக என்ன பண்ணணும்னா செக் த டியூப் பிளேஸ்மெண்ட், ரீடேப் த டியூப், ஃப்ளஷ் த டியூப், ரிமூவ் த டியூப். ஸோ ஓரலாக நம்ம வந்து எது ஓரல் டியூப் வழியாக நேசோகாஸ்ட்ரிக்காவோ ஓரோகாஸ்ட்ரிக்காவோ, நேசோகாஸ்ட்ரிக்னால் நமக்கு வந்து ரைல்ஸ் டியூப்பை வந்து நேசல் வழியாக மூக்கு வழியாக போகிறது நேசோகாஸ்ட்ரிக்னு, ஓரல் கேஸ்ட்ரிக் வந்து வாய் வழியாக போகிறத ஓரோகாஸ்ட்ரிக் டியூப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபீடு கொடுத்தாலும் சரி, ஃபீடு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் வந்து டியூபோட அந்த டியூப்பை வந்து ஒரு திருப்பு வந்து ஃப்ளஷ் பண்ணணும். ஏன்னா அது டியூபோட பேட்டர்ன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் அது வந்து வாஷ் அவுட் ஆகி உள்ளே போகிறதுக்காகவும் நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணணும். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சி, ஃப்ளஷ் த டியூப். ஸோ டியூபோட பிளேஸ்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ ஃப்ளஷ். ஸோ நம்ம வந்து மெடிக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஃப்ளஷ் தான் பண்ணணும். தென் அஞ்சாவது, an 8 years old girl was diagnosed with a closed fracture. ஸோ 8 years old கேர்ளுக்கு வந்து க்ளோஸ்டு ஃப்ராக்சர் இருக்குது. ஸோ க்ளோஸ்டு ஃப்ராக்சர்னால் வந்து இன்ஜுரி எதுவுமே கிடையாது, ஓப்பன் வூண்ட் எதுவும் கிடையாது, ஸ்கின்னெல்லாம் வந்து மசில் எல்லாமே பேட்டர்ண்டாக இருக்குது. ஸோ ஃப்ராக்சர் ஆனால் உள்ளே இருக்குது. ஸோ க்ளோஸ்டு ஃப்ராக்சர் ஆஃப் த ரேடியஸ் அட் அப்ராக்சிமேட்லி 2 PM. ஸோ 2 மணிக்கு வந்து ரேடியஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் இருக்குது. தி ஃப்ராக்சர் வாஸ் ரெடியூஸ்டு இன் த எமர்ஜென்சி ரூம் and her arm placed in the cast. ஸோ எமர்ஜென்சி ரூமில் வச்சு அந்த ஃப்ராக்சரான அந்த போனை வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ க்ளோஸ்டு ரிடக்ஷன் அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இழுத்து அதை வந்து பிளேஸ்மெண்ட் கரெக்டான பிளேஸில் வைப்பாங்க. ஸோ அதை வந்து எமர்ஜென்சி ரூமில் 2 மணிக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பிஓபி போட்டுடுறாங்க. ஸோ அட் 11 PM, ஸோ 2 மணிக்கு போட்டது வந்து 11 PM, her mother brought her back to the emergency room due to the unrelenting pain that has not been relieved. ஸோ 11 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 hours கழித்து 11 மணிக்கு அந்த பேபியை வந்து எமர்ஜென்சி ரூமுக்கு, பேபிக்கு வந்து நிறைய பெயின் இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. ரிலீவ்டு பை த ப்ரெஸ்கிரைப்டு நார்கோட்டிக்ஸ். ஸோ ஈவன் அவங்க வந்து அந்த நார்கோட்டிக் ட்ரக் கொடுத்து கூட அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ரிலீவ் ஆகலன்னு கூட்டிகிட்டு வராங்க. வாட் ஷுட் த நர்ஸ் டூ ஃபஸ்ட்? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட நர்சிங் ஆக்ஷன் என்னென்னா நோட்டிஃபை த டாக்டர்ஸ் இம்மீடியட்லி. ஸோ இதுதான் இதோட நர்சிங் ஆக்ஷன். நம்ம வந்து இம்மீடியட்டாக அன்டாலரபிள் பெயின், ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் கண்ட்ரோலே ஆகலை அப்படின்னா சம்டைம்ஸ் பெயின்ஸ் தாங்க முடியாமல் வந்து ஷாக்கில் கூட பேஷண்ட் போயிடுவாங்க. ஸோ அதனால் இம்மீடியட்டாக டாக்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்ளை ஐஸ் கிடையவே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி பிஓபி போட்டிருக்காங்க.
எலிவேட் த ஆர்ம். ஸோ எலிவேட் பண்ணால் பெயின் குறையுமா அப்படிங்கிறது கிடையாது. கிவ் அடிஷ்னல் பெயின் மெடிக்கேஷன் அஸ் ஆர்டர்டு. ஸோ அடிஷ்னலாக வந்து நம்ம பெயின் மெடிக்கேஷன் கொடுக்க முடியாது. ஏற்கனவே இப்போ எடுத்துருக்காங்கன்னா ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஏ. Then 6, the nurse has applied EMLA cream as ordered. How does the nurse assess that cream has achieved its purpose? So EMLA creamனு ஒரு க்ரீம் வந்து நர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நர்ஸ் வந்து எப்படி அசஸ் பண்ணுவாங்க, அந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கான எஃபெக்ட்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, லைட்லி டேப் த ஏரியா வேர் த க்ரீம் இஸ் அப்ளைடு. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து அசஸ் த ஸ்கின் ஃபார் ரெட்னஸ், note any blanching of the skin, gently poke the individual with a needle, so lightly tape the area where the cream is applied. ஸோ அந்த இடத்த லைட்டாக தட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தெரியலன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். தென் 7, தி பேரண்ட் ஆஃப் a 2 years old girl baby or concerned because her feet and hands are slightly blue. How should the nurse respond? ஸோ பேரண்ட் வந்து ஒரு 2 years ஓல்டு கேர்ளை வந்து கூட்டிகிட்டு வராங்க. பிகாஸ் ஹேர் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்லைட்லி ப்ளூ. ஸோ கையும் காலும் வந்து ப்ளூ ஆகிடுச்சுன்னு ஹவு ஷுட் த நர்ஸ் ரெஸ்பாண்ட்? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, திஸ் இஸ் நார்மல். சாரி, அது வந்து 2 years கிடையாது, 2 days ஓல்டு கேர்ள். ஸோ 2 days ஓல்டு கேர்ளை வந்து கூட்டி வரும்போது அந்த பேபிக்கு வந்து ஸ்லைட்லி ப்ளூவாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நர்ஸஸோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கணும்னா, திஸ் இஸ் நார்மல், ஹெர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வில் டேக் ஃபியூ டேஸ் டு அட்ஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் போது இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யுவர் டாட்டர் ஹேஸ் acrocinosis, திஸ் இஸ் காசிங் ஹேர் ப்ளூ ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். So let's watch her carefully to make sure she does not have a circulatory problem. This is vasomotor response caused by the cooling and warming. So இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக வர்றப்போ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இதெல்லாம் பாயிண்ட் அவுட் வச்சு படிச்சிங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 7 கொஷின் பார்த்துட்டோம். தென் 8வது நர்சிங் அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்டென்ட்டில் அந்த கொஷின் பேப்பரில் 8வது தி நர்சிஸ் எல்லாமே மேக்ஸிமம் அப்ளைடு கொஷினாக தான் இருக்குது. டைரக்ட் கொஷின் 1-2 தான் இருக்குது. பட் இஎஸ்ஐலலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்ளைடு கொஷின்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். தி நர்ஸ் இஸ் கேரிங் ஃபார் த சைல்டு ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அக்யூட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன். ஸோ ஒரு பேபிக்கு வந்து அக்யூட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் வந்து ஆயிடுச்சு. அந்த பேபியை வந்து கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோஸ்ட் அக்யூரேட் டிஸ்கிரைப் த எக்ஸ்பெக்டட் சைடு எஃபெக்ட் தான் அசோசியேட்டட் வித் த ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் மியூரோனோ CD3. ஸோ இந்த ட்ரக்கோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபீவர், சில்ஸ், செஸ்ட் டைட்னஸ். ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர், the nurse is caring for the child who is experiencing acute renal transplant rejection. Which of the following most accurately describes the expected side effect of the associated with the first dose of Muromono CD3? ஸோ acute renal transplant rejection இருக்கிறதுனால அந்த பேபிக்கு வந்து இம்யூனோ சப்ரசன் ட்ரக் வந்து அதாவது மியூரோமோனோ CD3ங்கிற ட்ரக் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரக்கு கொடுத்தா இது வந்து எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன் தான் அப்படின்ட்டு மதர்ஸ்க்கோ இல்லை அவங்களோட யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஃபீவர் வித் சில்ஸு, செஸ்ட் டைட்னஸ் வந்து எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன், நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட், சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். Then 9, the ethical principle which shows obligation to tell truth is so veracity. இதுக்கு வந்து direct answer veracity. So ethical principle which shows obligation to truth is veracity. ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்மளோட அந்த கோல்டன் பாயிண்ட்ஸில் பார்த்துருக்கோம். தென் 10வது knowledging the performance of an employee is through the way of பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இப்போல்லாம் வந்து ஏபிஆர் ஃபார்ம்னே ஒன்று வந்து எல்லா இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி இயர் வந்து அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து அதை வந்து சப்மிட் பண்ணணும் ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு. ஸோ அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நாலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி த்ரூ த வே ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலை வச்சு தான் அவங்க வந்து நாலேஜை வந்து கணக்கிடுவாங்க. தென் 11, ப்ரொஃபஷ்னல் நெக்லிஜென்ஸ் இஸ் லீகலி டேர்ம்டு. ஸோ ப்ரொஃபஷ்னல் நெக்லிஜென்ஸ் வந்து மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இது டைரக்ட் கொஷினு.
ஸோ பேபிஸ்கை sign is considered as a normal in the newborn. ஸோ infant 1 year வரைக்கும் பேபிஸ்கை ரிஃப்ளெக்ஸ் வந்து நார்மல். ஸோ இதுவே இந்த அடல்ட்டில் போகும்போது அது அப்நார்மல். இதுவும் டைரக்ட் கொஷின். தென் 13 மூமெண்ட் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரிமிட்டி அவே ஃப்ரம் த பாடி மிட்லைன். ஸோ அவே ஃப்ரம் த பாடி மிட்லைனை வந்து அப்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரைட் ஆன்சர் வந்து அடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இதுக்கு வந்து அப்டக்ஷன் தான் ரைட் ஆன்சர். ஸோ க்ளோஸ்டு டு த மிட்லைன் அப்படிங்கிறது வந்து அடக்ஷன்னும், அவே ஃப்ரம் த மிட்லைன் வந்து அப்டக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து டைரக்ட் கொஷின். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், கவலைப்பட தேவையில்ல. பட் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அப்ளைடு கொஸ்டின், கொஞ்சம் இன்டைரக்ட் கொஸ்டினில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை தவிர நீங்கள் வந்து அதர் தென் நர்சிங் சப்ஜெக்ட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தென் 14 tracheostomy is usually performed between the tracheal rings of cartilage. ஸோ யூஸ்வலாக வந்து tracheostomy வந்து எந்த ரிங்கில் பண்ணுவாங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இதுதான் மோஸ்ட் காமனாக யூஸ்வலாக பண்ணுற அந்த சைட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் அந்த cricoid cartilage அந்த ரிங்கில் தான் பண்ணுவாங்க, செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில. தென் the study of distribution and determinants of the disease is called epidemiology. ஸோ இது டைரக்ட் கொஷின். ஸோ இதில் வந்து நீங்கள் எபிடமாலஜினா எண்டமாலஜி, பெத்தாலஜி, கம்யூனிட்டி இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் 16 patient who life is threatened and who is comatose is assumed to give what kind of consent for the life sustaining treatment. ஸோ இதுக்கு வந்து implied. ஸோ patient whose life is threatened and who is comatose is assumed to give what kind of consent for life sustained treatment. இதுக்கு வந்து implied. ரைட் ஆன்சர் வந்து impliedனு கொடுத்துருக்காங்க. தென் 17 lifestyle modification is an example of. ஸோ lifestyle modification வந்து primordial preventionக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் 18 இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஷினாகவே அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க ஒரு சில கொஷின் பேப்பர்லாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு இஎஸ்ஐ எக்ஸாமோ எய்ம்ஸ் எக்ஸாமோ எழுதுனீங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு 10 years 5 yearsக்குள்ள கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக பார்க்கணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின் 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். தென் பிசிஜி வேக்சின் இஸ் கிவன் இன்ட்ராடர்மலி. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும். தென் ஹைட்ராமியாஸ் இஸ் கண்டிஷன் வேர் தெர் இஸ் எக்ஸசிவ் வால்யூம் ஆஃப் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஸோ இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 19 அதாவது பேஜ் நம்பர் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்த போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.